மதுரையின் 2 அமைச்சர்களும் சேர்ந்து கொண்டு மாவட்ட செயலாளர் தளபதியை ஓரம் கட்டும் வேலையை செய்து வருவதாக கூறப்படுகிறது. பிடிஆருக்கும் மாவட்ட செயலாளருக்கும் இடையே பனிப்போர் நீடிப்பது ஏன்? மதுரை திமுகவின் நிலவரம் என்ன? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனுக்கும் திமுக எம்எல்ஏ தளபதிக்கும் லோக்கல் அரசியலில் எப்போதுமே ஏழாம் பொருத்தம்தான். ஏற்கனவே மதுரை மாநகர் திமுக செயலாளர் பொறுப்புக்கு எழுந்த ரேஸ் 2023ஆம் ஆண்டில் மதுரை மாநகராட்சியில் திமுகவைச் சேர்ந்த மேயர், மண்டல தலைவர்கள், கவுன்சிலர்களிடையே ஏற்பட்ட கோஷ்டி பூசல் பிரச்சனை என அனைத்திலும் பிடிஆரும் தளபதியும் எதிரும் புதிருமாகவே இருந்து வந்தனர். இதன் பிறகு மதுரை மாநகர் திமுகவை இரண்டாக பிரிக்க அமைச்சர் பிடிஆர் தீவிரம் காட்டி வருவதாக கூறப்பட்டது. இப்படி நடந்தால் ஏரியாவில் மவுசு குறைந்து விடுமோ என யோசித்து பிடிஆருக்கு எதிரான நிலைப்பாட்டை தளபதி எடுப்பதாகவும் மதுரை திமுக கூடாரத்தில் முணுமுணுக்கப்பட்டது. இதனையடுத்து கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் பட்ஜெட்டை தாக்கல் செய்ததற்காக அப்போது நிதியமைச்சராக இருந்த பிடிஆரை தனது சென்னை வீட்டிற்கு சென்று தளபதி வாழ்த்து கூறியிருந்தார். தளபதியின் இந்த செயல் மதுரை மாநகர திமுக நிர்வாகிகளை வாயடைத்து போகச் செய்தது. இந்நிலையில் மதுரை மாநகரில் எந்த பிரச்சனையும் இல்லை என தலைமை பெருமூச்சு விட்ட நிலையில்தான் மீண்டும் ஒரு பிரச்சனை தலை தூக்கியிருக்கிறது. அதாவது கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி செல்லூரில் மத்திய நிதிநிலை அறிக்கையை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மதுரை மாநகரில் பிடிஆர் தலைமை நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட திமுக மதுரை மாவட்ட செயலாளர் தளபதியும் அவரது ஆதரவாளர்களும் பங்கேற்காமல் போனதுதான் பேசுபொருளாகி இருக்கிறது. இந்த நிலையில் இவ்வளவு நாள் களமும் போரும் தளபதிகளும் பிடிஆருக்கு எதிராக இருப்பதாக பேசப்பட்ட நிலையில் அரசியல் இதெல்லாம் சாதாரணமப்பா என்பது போல சில மாற்றங்களை கண்டுள்ளதாக இந்த லோக்கல் அரசியலின் விவரம் தெரிந்தவர்கள் கூறுகின்றனர். அதாவது மதுரையில் அமைச்சர் மூர்த்தியுடன் கூட்டணி அமைத்துக் கொண்டு மாவட்ட செயலாளர் தளபதி அமைச்சர் பிடிஆரை எதிர்த்து அரசியல் செய்து வந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது மதுரையின் 2 அமைச்சர்களும் சேர்ந்து கொண்டு தளபதியை ஓரம் கட்டும் வேலையை செய்து வருகிறார்கள் என்று கூறப்படுகிறது. இதனால் இந்த பவர் பாலிடிக்ஸுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் திணறி வரும் தளபதி அமைச்சர்கள் இருவருக்கும் எதிராக புகாரளிக்க திமுக தலைமையை நாடலாமா என்று யோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ஒரு அமைச்சருக்கும் மாவட்ட செயலாளருக்கும் இடையே நடக்கும் இந்த அதிகாரத்திற்கான போட்டி எப்போது முடிவுக்கு வருமோ என்று மதுரையின் உடன்பிறப்புகள் புலம்பி வருகின்றனர்.